இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்முடைய இரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் விடுதலை தாழ் மனத்தில் மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Pentecost every unclean spirit கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோட உறவாடும் எங்களை வழி நடத்தும். உம் வார்த்தையே உண்மை. வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. சோலமன் ஞான நூல்ல 18வது அதிகாரம். அதுல முக்கியமா ஆண்டவர் நம்ம இன்னைக்கு தியானிக்க அழைக்கின்றது அப்படின்றது 15வது வசனம். 18-15 வாசிக்கிறீங்களா? இது மட்டுமன்று, சோதோம் நகரை சேர்ந்தோர் உறுதியாக தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகுவார்கள். ஏனெனில் அவர்கள் அயல் நாட்டினரை பகைவர்கள் என நடத்தினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்ல 18வது அதிகாரத்துல 15வது வசனம். சோலமன் ஞானம் 18-15. எல்லாம் வல்ல உம் செயல் விண்ணகத்தில் உள்ளது. அரியணையை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வல்ல உம் செயல் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா thy all powerful word, உமது வார்த்தை, விண்ணகத்திலிருந்து அவர் வார்த்தை வந்து இந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு போட்டுரும். சரி, நம்ம இன்னைக்கு அவருடைய வார்த்தையுடைய வல்லமை நமக்கு பல நேரத்துல நமக்கு தெரியல. அது சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம். பல நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை, அதுக்கு உரிய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்பது கிடையாது. அதனால நமக்கு ஒரு வளர்ச்சியும் கிடையாது. திருப்பாடல் 138 2வது வசனம் நீங்க எடுத்து வாசிங்கன்னா அதுல போட்டிருக்கும். இருக்கிறதுலயே எல்லா விஷயத்திலும் வந்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது 2 விஷயம் தான். இயேசுவின் நாமம், அவருடைய வார்த்தை. வாசிக்கிறீங்களா? எல்லாம் வல்ல வார்த்தை அது. வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 138 2. உம் திருக்கோவிலை நிரப்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையினையும் உண்மையினையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். உமது பெயரையும் உமது வாக்கையும். நம்ம இந்த கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. வார்த்தையால் தான் இந்த உலகத்தை அவர் உருவாக்கினார். வார்த்தையால தான் வந்து எல்லாம் நிலைத்திருக்கின்ற விஷயம். வார்த்தை வந்து நம்ம ஆன்மாவுக்கு ஊடுருவி செல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தது. நம்ம ஒளிந்திருக்கின்ற சிந்தனைகளை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய, நமக்கு ஒரு மீட்பை தரக்கூடியது ஒரு வார்த்தை. வார்த்தை மறு உருவானது இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம அதை இன்னும் ஆழமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் விவிலியத்தை வாசிக்கும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஏன் அதை வந்து வாசிக்கணும், ஏன் அதை வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் அதை தியானிக்கணும், ஏன் அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு 15 விஷயங்கள் கிட்ட நம்ம இன்னைக்கு அதை கற்றுக்கொள்ள போறோம். முதல் விஷயம் அப்படின்றது யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் 17வது வசனம். அதுல இயேசு கிறிஸ்து சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். அவங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்ம தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி 17:17 வாசிக்கிறீங்களா? உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அர்ப்பணம் என்ற வார்த்தை போட்டிருக்கோம். ஆனா ஆங்கிலத்துல அது வந்து சாங்டிஃபை, தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு குறிக்கிற ஒரு விஷயம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். அதுலயும் வந்து அவர் வார்த்தையால் திருச்சபையே வந்து அவர் தூய்மைப்படுத்துகின்றார் அப்படின்னு போட்டிருக்கோம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கிறீங்களா? வார்த்தையாலும் நீராலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையால நம்ம தூய்மை பெறுவோம். வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ஒரு தூய்மை வரும். அதன்படி வாழும்போது நம்ம ஒரு தூய்மையை பெறுவோம். நமக்கு அன்றாட நாள் இந்த தூய்மை தேவை. யாராவது ஒரு நீங்க வந்து இன்னைக்கு நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? இல்ல. நம்ம எல்லா நாளும் எப்படி சரீரத்திற்கு நம்ம தூய்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை விட அதிகமா நம்ம ஆன்மாவின் தூய்மையை கடவுள் எதிர்பார்க்கின்றார். அதிகமாக நம்ம ஆன்மாவின் தூய்மையை அவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது விஷயம், ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? பலவிதமான விதவிதமான சிந்தனைகள் நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, வேற வேற சிந்தனை விதமான சிந்தனைகள் இருக்கும். டிஃபரெண்டான பிலாசபிஸ். எது செய்யறது, எது செய்யக்கூடாது நமக்கு சில நேரத்துல தெரியாது. ஆனா சங்கீர்த்தனத்துல மிக தெளிவாக அவர் வார்த்தை நம்ம பாதைக்கு ஒளியாக இருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சங்கீர்த்தம் 119ல 105 வாசிக்கிறீங்களா? உம் 119ல 105. என் காலடிக்கும் உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க காலடிக்கு ஆண்டவரின் வார்த்தை ஒளியாக இருக்கா? நீங்க வந்து ஒரு இருட்டுல ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கைக்கு வந்து ஒரு விளக்கு மட்டும் தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. அந்த விளக்கு வைத்து கொஞ்சம் உங்க முன்னாடி என்ன நடக்கும்? முன்னாடி கொஞ்சம் ஒளி தான் இருக்கும். பெரிய ஒளியெல்லாம் இருக்காது. முழுமையா நீங்க எங்க செல்ல வேண்டும் அப்படின்னு சரியா தெரியணும்னு அவசியம் இல்ல. தெளிவா தெரியாது. ஆனா அடுத்த படி இதுதான் வந்து அவருடைய வார்த்தை வாசியமா அடுத்த படி நீங்க என்ன எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிநடத்தல் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு வார்த்தையை எடுத்து வாசிங்க. ஆ, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 23வது வசனம். நீதிமொழிகள் 6ல 23 அதை எடுத்து வாசிங்க அப்படின்னா, நம்ம கட்டளைகள் ஒரு ஒளியாக இருப்பது, அவருடைய போதனைகள் ஒரு ஒளியாக இருப்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 6:23. கட்டளை என்பது வாசிங்க பிரதர். சட்டங்கள் என்பது கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3வது விஷயம் அப்படின்றது நமக்கு ஞானத்தையும் ஒரு அறிவையும் புரிதலும் நம்ம பெறலாம். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது பெறுவதற்கான ஒரு வழி அது. நம்ம அதுக்கு நம்ம ஜெபிக்க வைக்கும். அது ஜெபிக்கும் போது அவர் அந்த ஞானத்தை தருவார். சங்கீர்த்தனம் 19ல 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விவிலியத்தை வாசிக்கும் போது நமக்கு பல அறிவுகள் நமக்கு கிடைக்கும். ஆனா உண்மையான ஞானம் முடிவுகள் பல முடிவுகள் நம்ம மனசுக்கு வரும். ஆண்டவரோட இணைந்து இருந்து அந்த ஞானத்துக்கு ஏற்றபடியாக செயல்படணும் விரும்புறீங்கன்னா, ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும். வாசிங்க. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எளியவருக்கு அது ஞானத்தை அளிக்கும் அப்படின்றது. ஒரு முட்டாள் அப்படின்றது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஞானத்தை பெறலாம். 2 திமோத்தி 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் இந்த ஞானம் தரக்கூடிய வார்த்தை அது. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையை வைத்து அவரு வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம ஞானத்தை பெறுவோம். 2 திமோத்தி 3:15 வாசிக்கிறீங்களா? மறைநூல் அனைத்தும் கடவுளின். நீ குழந்தை பருவம் முதல் திருமலை நூலை கற்றறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஞானத்தை அளிக்க வல்லது. எனக்கு இந்த ஞானம் இல்லாதனால தான் பல பேர் தவறான சிந்தனைகளுக்கு சாத்தான் கூட்டி போயிடுறான். அவன் வந்து இந்த ஏமாற்றுகின்றவன், டிசெப்ஷன் ஏமாற்றுவான் நம்மள. தவறான சிந்தனைகள் நமக்கு போயிடும் இந்த ஞானம் இல்லாதனால, அறிவு இல்லாதனால.
இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக என் வாழ்க்கையில நான் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, கடவுள் வந்து எல்லாரையும் நேசிக்கிறாரு, என்ன தவிர. மற்றவர் வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில நல்லது நடக்கல. அதனால கடவுள் என்ன நேசிக்கல. மத்தவங்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை அவர் உள்ளத்துல இருந்தது. சரிங்களா? அது சாத்தான் அந்த மாரி ஏமாற்றி வைத்திருந்தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் ஒரு வாட்டி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது, அவருக்கு குடுத்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமோனின் ஞானத்திலேயே 11வது அதிகாரத்தில் 24வது வசனம். 24, 25ம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல போட்டிருக்கும். அவர் கடவுள் அன்பாக இருக்கின்றார். அன்புல தான் எல்லாரையும் உருவாக்கி இருக்கின்றார். அவர் நம்ம நேசிக்கிறதுனால தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பு செய்றதுனால தான் இன்னும் நிலைத்திருக்கின்றோம். சாலமோன் ஞானம் 11ல 24, 25 வாசிக்கிறீங்களா? படைப்புகள் அனைத்தின் மீது நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுளமின்றி இதுதான் நீடித்திருக்க முடியும். அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதது இருந்தால் எதுதான் காப்பாற்றப்படக்கூடும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான வசனம். அந்த வசனத்த அவர் பார்த்த உடனே அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அன்புக்கு திரும்ப வந்தார். 4வது ஒரு விஷயம் ஆண்டவர் வார்த்தைய வாசிக்கும்போது, அது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். வளர்ச்சி. 1 பேதுரு 2ல 2வது வசனம். நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படுகிறது, பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் தேவைப்படுகின்றதோ, அதுபோல நமக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீக வளர்ச்சி வேணும்னா, நீங்க எந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு கட்டத்துல நீங்க இருக்கலாம். நீங்க இப்பதான் வந்து ஆண்டவர் சந்திக்கிறீங்க. இல்ல நீங்க வந்து ரொம்ப வருடக்கணக்குல வந்து நீங்க வந்து ஆண்டவரோட பயணம் செஞ்சிருக்கிறீங்க. எந்த ஒரு ஆன்மீக நிலையாக இருந்தாலும், ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும்போது, இன்னும் ஆழங்கள், இன்னும் ஆழங்கள். இன்னைக்கு ஒரு விஷயத்த எனக்கு புதுசா ஒண்ணு சொல்லிக் குடுத்தாரு. விவிலியத்த வாசிக்கும்போது. 1 பேதுரு 2ல 2 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையினையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். மீட்பு அடைஞ்சுட்டேன். அவ்வளவுதான். மீட்புல வளரணும். மீட்புல வளர்ச்சி தேவை. ஆன்மீக வளர்ச்சி தேவை. பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. அது வார்த்தையில் தான் நமக்கு கிடைக்கும். எரேமியா 15:16ல அவர் வார்த்தையை உண்டார் அப்படின்னு போட்டிருக்கும். சாப்பிட்டாருன்னு போட்டிருக்கும். நமக்கு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை. அ பலவிதமான நமக்கு ஒரு ஊக்கம் தரும். நமக்கு ஒரு சக்திப்படுத்தும். நம்மள வந்து ஒரு ஆறுதல் தரும். நமக்கு ஒரு அ அ பயத்தை நீக்கும். ஆண்டவர் வார்த்தை நம்ம அன்றாட நாள் தேவை. உணவு அது. ம். எரேமியா 15:16 வாசிக்கிறீங்களா? நானும் நானும் சொற்களை சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். எப்ப நீங்க வந்து விபிலியத்த நீங்க இன்னைக்கு வாசிக்கல அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் தர விரும்பின வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கல. நீங்க அத எடுத்துக்கல. அவ்வளவுதான். ம். நீங்க வீட்ட விட்டு போகும்போது யாராவது சாப்பிடாம வந்து போவீங்களா? இல்ல யாராவது கண்ணாடி பார்க்காம போவீங்களா? பொதுவா நம்ம எல்லாரும் அந்த கண்ணாடி பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு தான் போவோம். யாக்கோபு 1ல 22, 25 எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்மாவின் கண்ணாடி. அந்த வார்த்தை வந்து ஆன்மாவின் கண்ணாடி. நம்ம அத பார்க்கணும். அத தியானிக்கணும். அதுல வளரணும். அப்பதான் வளர்ச்சி தர முடியும். கண்ணாடிய பார்க்கலன்னா, எந்த நிலைமையில இருக்கிறோம், கடவுள் கண்ணிலையில் எந்த ஆன்மீக நிலையில இருக்கோம்னு நமக்கு தெரியாது. யாக்கோபு 1ல 22லிருந்து 25 வாசிக்கிறீங்களா? இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று
உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதைத் தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பல பல எந்த ஒரு ஆன்மீக நிலையில இருந்தாலும் சரி, நம்ம ஆன்மீக வளர்ச்சி இதுல கிடைக்கும். ஆண்டவர் வார்த்தையை வாசிச்சா போதும். 5வது விஷயம், ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி. அது ஒரு பாரம் தருவதில்லை, ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். திருப்பாடல் 119வது சங்கீர்த்தனத்துல 162வது வசனம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நிதி, ஒரு பெரிய ஒரு விஷயம், பொக்கிஷம் கிடைச்சதை போல் உங்க வார்த்தை இருக்கும் அப்படின்னு போட்டு. சங்கீர்த்தன் 119ல 162 வாசிக்கிறீங்களா? திரண்ட கொள்ளை பொருட்களை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது பாரம் தருவது விஷயம் கிடையாது, ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விஷயம், பாரம் தருகின்ற விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு யோவான் நற்செய்தி 15:11, இதுல இருந்து வர ஒரு மகிழ்ச்சி ஒரு மற்ற மகிழ்ச்சி மாதிரி கிடையாது. அந்த மகிழ்ச்சி அந்த கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு வெளியில எங்கேயோ போறீங்க, கொஞ்சம் வெளியில ஏதாவது பொருள் காட்சிக்கு எங்கேயாவது போறீங்க, அந்த நேரத்துக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். திரும்ப நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனாதான் அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா வார்த்தையின் வாசிக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி, யோவான் நற்செய்தி 15:11 போட்டிருக்கும், நிறைவான மகிழ்ச்சி. வாசிங்க. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு 10வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? சில நேரத்துல அந்த நேரத்துல ஒரு இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வயிற்றுக்கு சென்ற உடனே கசப்பாக இருந்து அப்படின்னு போடும். வாசிக்கிறீங்களா? உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது. ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வயிற்றில் கசந்தது. அது இனிமையாக இருக்கின்றது. ஏன்னா அது வந்து கடவுள் கிட்ட இருந்து நமக்கு வர வார்த்தை. அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா பல நேரத்துல அது வந்து கடைபிடிப்பதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரச்சனைகள் வரும், வேதனைகள் இருக்கும். ஆனா அந்த கசப்பையும் நம்ம வந்து சில இழப்புகள், நம்பிக்கையினால, கடவுள் வார்த்தையின் மேல நம்பிக்கையினால சில இழப்புகள் நமக்கு இருக்கலாம். நண்பர்கள் நம்மளை விட்டு செல்வார்கள். ஆனா அது அந்த கசப்புல வந்து அது ஒரு நீடிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது 6வது விஷயம், நமக்கு சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த உலகத்துல பல கவலைகள், வருங்காலத்தை பத்தி கவலை, பொருளாதாரத்தை பற்றி கவலை, உறவுகளை பற்றி கவலை, நம்ம தெரியாத விஷயங்களை பற்றியும் நம்ம கவலைப்படுறோம். ஆனா ஆண்டவர் வார்த்தை வாசிக்கும் போது நமக்கு உள்ளத்துல வந்து ஒரு நிறைவான ஒரு சமாதானத்தை நம்ம பெறுவோம். சமாதானம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கிடையாது. ஒரு ஆழமான சமாதானம்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மளால சமாதானமா இருக்க முடியணும். ஏன்னா கடவுள் எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் வாக்குத்தத்தத்தை நினைத்து நம்ம வந்து சமாதானத்தில் இருக்கின்றோம். அவர் இது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஒரு சமாதானத்தில் இருக்கின்றோம். சங்கீர்த்தனம் 119வது சங்கீர்த்தனத்துல 165வது வசனம், ஒரு மேலான ஒரு சமாதானம் நமக்கு தர விரும்புகின்றார். ஆனா அது ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது நமக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம். வாசிக்கிறீங்களா? 119 எத்தனை பிரதர்? 165. உமது திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு.
அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவுமில்லை. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம இதையும் மனதும் நம்ம வந்து ஒரு சமாதானத்தில் நம்ம இருப்போம். 7வது ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம ஆண்டவர் வார்த்தையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றவர்கள் மட்டும் கிடையாது. அவரு அவரு நம்மள ஆயத்தப்படுத்துகின்றவர் அவர். 2 திமோத்தி 3வது அதிகாரம் 16, 17 எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, அனைத்து விவிலியம் முழுவதும் வந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம் கற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களை வந்து திருத்துவதற்கு நமக்கு சக்திப்படுத்தும் ஒரு விஷயம் அது. 2 திமோத்தி 3ல 16, 17 வாசிக்கிறீங்களா? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ எல்லா நற்செயல்களுக்கும் ஆண்டவர் வார்த்தை நம்மளை வந்து உதவி செய்யும். உங்க பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? ஆண்டவர் வார்த்தையில நம்மளால வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக வளர்க்க முடியும். நம்ம வந்து சாத்தானுக்கு எதிராக வெற்றி பெறக்கூடியது. 8வது விஷயம், சோதனைகளை எப்படி வெற்றி பெறுவது? தூய்மையில் எப்படி இருப்பது? சங்கீர்த்தனம் 119வது சங்கீர்த்தனத்துல 9வது வசனம், 11வது வசனம். வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும். வார்த்தை நம்ம மனதில் இருக்கும் போது அது உயிருள்ள வார்த்தை, நம்மளோட பேசுவாரு. ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார் அந்த வார்த்தை வழியாக. வாசிக்கலைன்னா எப்படி அவர் வழி நடத்த முடியும்? வாசிக்கிறீங்களா? 119வது சங்கீர்த்தனத்துல 9வது வசனம். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்கை கடைபிடிப்பதால் அது நமக்கு கிடைக்கும். இந்த மத்தேயு 22ல 29ல வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்லுவாரு, நீங்க ஏன் தவறான பிரச்சனைகளுக்கு செல்கிறது காரணம் என்ன? ஏன் உங்களால வந்து நல்ல முடிவுகள் எடுக்க முடியல? ஏன் பல பிரச்சனைகள் காரணம் ரொம்ப தெளிவா சொல்லிடுவார். ரொம்ப சுருக்கமா. ஆண்டவரின் வார்த்தையும் உங்களுக்கு தெரியல. அவரோட வல்லமையும் தெரியல. வாழ்க்கையில யார் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கோ, நீங்க இது மொத்தம் இந்த 2 விஷயம் இருக்கான்னு பாருங்க. 2 விஷயமும் இருக்கணும். ஆண்டவர் வார்த்தை இருக்கணும், அவர் வல்லமை இருக்கணும். இது 2 விஷயத்துல ஒரு விஷயம் இல்லன்னா கூட அவங்க பிரச்சனைகளுக்கு செல்வாங்க, வேதனைகள் இருக்கும். மத்தேயு 22ல 29 வாசிக்கிறீங்களா? இயேசு பாவத்திற்கு விரோதம். மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி பல தவறான கருத்துகள் சாத்தான் நம்ம உள்ளத்துல போட்டுருவான். நம்மளால கடவுள் நெருங்கி போக முடியாது. பல சோதனைகள் வரும். சோதனைகள்லாம் தப்பு இல்ல. எப்படி வேணா வாழலாம். அப்படின்ற சிந்தனைகள்லாம் வந்து கடவுள் சாத்தான் போட்டுருவான் நம்ம மனசுக்குள்ள. தூய்மையாக இருக்கணும்னா ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள தேவை. ரொம்ப முக்கியம். அதை வைத்து தான் வந்து இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாக இருந்து சாத்தானோட அவர் போரிடும்போது பாலைவனத்தில் அதுவும் அவர் பெரிய பெரிய பேச்சுகள்லாம் கொடுக்கல. ஆண்டவர் வார்த்தையை பேசினார், அவ்வளவுதான். ஆண்டவர் வார்த்தை உங்க உள்ளத்தில் அது வந்து உள்ளத்தில் இருக்கின்றதா? அதான் ஆண்டவர் நம்ம சிந்திக்க அழைக்கின்ற விஷயம். ஆவியானவருடைய இந்த வார்த்தை பல விஷயங்கள் எபேசியர் 6வது அதிகாரம் 10லிருந்து 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து கடவுள் வந்து போரிடுவதற்காக, சாத்தானோட போரிடுவதற்காக கடவுள் கொடுத்திருப்பாரு. ஆனா அவனை ஜெயிப்பதற்கு, அவனை வெட்டி சாய்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் வார்த்தை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது இல்லாம நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த உலகத்திலேயே மிகவும் வல்லமையானது சங்கீர்த்தனம் 138ல 2வது வசனம் அவர் வார்த்தை. அதை விட வல்லமையான ஒரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமமும். வாசிக்கிறீங்களா? திருக்கோவிலை 138ல 2 தானே பிரதர்? ஆமா ஆமா.
உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மேன்மையுற செய்துள்ளீர். இதை விட மேன்மையான ஒரு விஷயம் கிடையாது. இதை விட வல்லமையான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம தியானிக்கின்ற வசனம் அப்படின்றது சோலமன் ஞானம் 18வது அதிகாரத்துல 15வது வசனம். ஆல் பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையால் தான் எல்லாத்தையும் ஒரு உருவாக்கினார். சாத்தனுடைய சோதனைகளும் நம்மளால வெற்றி பெற முடியும் ஆண்டவர் வார்த்தை நமக்கு உள்ளத்துல இருந்தா. ஆண்டவர் வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருந்தா எல்லா சூழ்நிலை, எந்த விதமான சோதனையும் நம்மளால வெற்றி பெற முடியும். சரிங்களா? நம்ம அடுத்தது 9வது விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரின் வார்த்தை நம்மளுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பும். அது ஆண்டவர் வார்த்தை. ஹெப்ரேயர் 11ல 6வது வசனம், அதான் அடித்தளம். அவருடைய இருக்கின்ற உறவு இந்த நம்பிக்கை தான் அடித்தளம். அவர் வார்த்தை இல்லாம அந்த நம்பிக்கை வளராது. ஹெப்ரேயர் 11:6 வாசிக்கிறீங்களா? நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க முயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோர்க்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இந்த நம்பிக்கை வரும்? இந்த நம்பிக்கையில எப்படி ஆளப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? ரோமியர் 10:17 என்ன போட்டிருக்கு? அவர் வார்த்தையை கேட்கணும். அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய போதனைகள் நம்ம கேட்கணும். அதுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை போதனை கேட்டதுக்கு அப்புறம் முடிவுகள் எடுக்கணும். காலையில எழுந்த உடனே முதல் விஷயமா ஆண்டவர் வார்த்தையை நான் வாசிப்பேன். அதை நான் ஆயத்தப்படுவேன். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது நமக்குள்ள அந்த நம்பிக்கை வளரும். நம்பிக்கையில ஆளப்படுவோம். ரோமியர் 10:17 வாசிக்கிறீங்களா? ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை பிரதர், நிறைய வேலை இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பல சாக்குகள் சொல்லி, எனக்கு இது இல்லை அது இல்லை பல சாக்குகள் சொல்லி நம்ம செய்யாம இருக்கலாம். கடைசியில இழப்பு அப்படின்றது நமக்கு தான். நம்மளுடைய நம்பிக்கை தான் ஆழப்படுறது கிடையாது. அதுக்கு ஏற்றபடியா நம்மளால வாழ முடியறது இல்லை. ஆண்டவரின் வார்த்தை தான் அந்த விதை. நமக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விதை இதுதான். நம்பிக்கையால் தான் அந்த வளர்ச்சி நமக்கு வரும். நம்பிக்கையால் தான் அந்த வளர்ச்சி நமக்கு வரும். எவ்வளவுக்கு நீங்க ஒரு வார்த்தையை வாசிக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை கெட்டி எழுப்பப்படும். ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு விஷயத்துல ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒண்ணு, பிபிலியத்தை நம்ம வாசிப்போம். சரிங்களா? அப்போ நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். கடவுள் நெருங்கி செல்வோம். இதுக்கு முன்னாடி நம்ம தியானித்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். இல்ல நம்ம பிபிலியத்தை வாசிக்க மாட்டோம், வாசிக்காம இருப்போம், நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்காது. நமக்கு உள்ளத்துல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வார்த்தையும் சாத்தா எடுத்து தூக்கிட்டு போயிடுவான். அது பலன் தராது. எனக்கு தெரியும் எனக்கு பைபிள்லாம் வாசிக்கலாம், நான் வாசிச்சிட்டேன் பைபிள். சில பேர் சொல்லுவாங்க நான் வாசிச்சிருக்கிறேன் பைபிள் அப்படின்னு. ஒரு வாட்டி வாசிச்சாலும் பத்தாது. சாத்தான் அவன் தந்திரசாலி. அவன் எடுத்துருவான் அந்த வார்த்தையை. பல விதமான தவறான எண்ணங்கள் நீங்க விதைப்பதுதான் அறுவடை செய்ய முடியும். ஆண்டவர் வார்த்தையை உள்ளத்துல விதைக்கலன்னா என்ன அறுவடை செய்வீங்க? உலகபரமான சிந்தனைகள் தான் அதிகமா சிந்திக்கிறோம் அப்படின்னா, அதை பத்தி தான் நம்ம அதிகமா சிந்திக்கிறோம் அப்படின்னா கடவுளால எப்படி பேச முடியும்? மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம், சாத்தான் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு செயல், அதற்கு எதிரான ஒரே ஒரு மருந்து அதுக்கு ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி வாழணும். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 13:19. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தீயோன் கைப்பற்றி செல்வான்.
அவன் தான் புரிஞ்சுக்கலையே, அப்படியே விட்டுருவோம் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் வார்த்தை அங்க இருந்துதான், அது உயிருள்ள வார்த்தை. அது வந்து அந்த வார்த்தை வந்து பலன் தரும்னு அவனுக்கு தெரியும். அது பலன் தரக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் எடுத்து அவன் கொண்டு செல்கின்றான். உயிருள்ள வார்த்தை, எல்லாம் வல்ல வார்த்தை, வார்த்தை மறு உருவானதுதான் இயேசு கிறிஸ்து. எனக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் வார்த்தையை வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளே ஏமாத்திக்கிறோம். உங்க பிள்ளைகள் யாராவது வந்து யுஎஸ்க்கோ எங்கேயோ வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. சென்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கடிதத்தை எழுதுறாங்கன்னு வச்சு, சில வருஷத்துக்கு அப்புறம், போன்லாம் கிடையாது, கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இல்ல சரி போன்லயே ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால நீங்க வாசிக்காம விட்டுருவீங்களா? எவ்வளவுக்கு ஒரு நபரை வந்து பிடிச்சிருக்கோ அவ்வளவுக்கு நம்ம வந்து வாசிப்போம். ஆண்டவர் இன்னைக்கு வாசிக்க அழைக்கிறார், அந்த தியானிக்க அழைக்கிறார். ஏன்னா அது வாழ்வு தரும் வார்த்தைகள். 10வது விஷயம் நம்ம சிந்திக்க போறது என்ன அப்படின்னா, ஆண்டவரின் வார்த்தை வாழ்வு தருகின்றது. அது வேஸ்டான ஒரு வார்த்தை கிடையாது. இறைச்சட்ட நூல் 32ல 47வது வசனம் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஆவியானவரால நிரப்பப்பட்டது. இணைச்சட்ட நூல் 32ல 47 வாசிக்கிறீங்களா? பண்டைய நாட்களை நினைத்துப் பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப் பார். உன் தந்தையிடம் கேள், இல்ல இல்ல அவர் 32ல உனக்கு 47. அறிவிப்பார். திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதல்ல, அதுவே உங்களது வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடைமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருச்சட்டத்தில் ஒண்ணுமே வீணான வார்த்தைகள் கிடையாது. அவர் பேசுறதெல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். நமக்கு ஆன்மீக உயிர் தரும். நமக்கு அவரோட ஒரு ஆழமான உறவுக்கு நம்ம செல்லலாம். அதனாலதான் மத்தேயு 4:4 போட்டிருப்பாரு, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, சரீரம் மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு ஆன்மா இருக்கு. கடவுளோட ஒரு நெருங்கி வருவதற்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த ஆண்டவர் வார்த்தை அதிகமா வாசிக்காதவர்கள் வந்து பல குழப்பங்கள், பல என்ன சொல்லணும், கவலைகள். எவ்வளவுக்கு ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கல அப்படின்னா ரொம்ப கவலை இருக்கு, இது இருக்கு. அவங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்க கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சாத்தான் அவன் வந்து பெரிய தந்திரம்லாம் வந்து அவன் பண்றது, அவன் இது மட்டும் தான் செய்வான். நீ ஜெபிக்காத, இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு, அவ்வளவுதான். அது போதும் சாத்தான் நம்மளை அழிக்கிறதுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி சிந்திக்காத, உனக்கு பல விஷயங்கள் இருக்கு கவலைப்படுறதுக்கு, அதை பத்தி நீ யோசிக்காத. ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற? இதை பத்தி யாரு யோசிப்பா? நீ கவலைப்பட்டாதான் அது சரியாகும். கவலைப்பட்டு ஒண்ணுமே நடந்திருக்காது. இன்னும் இன்னும் கட்டுகளுக்கு தான் நம்ம சென்றிருப்போம். மத்தேயு 4:4 வாசிக்கிறீங்களா? அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பேதுரு சொல்லுவார், 1 பேதுரு 1:23, வாழ்வு தரும், நமக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடியது, நம்மளை வழி நடத்தக்கூடியது அவர் வார்த்தை. வேற எந்த வழியாகவும் இதெல்லாம் நடக்காது. வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 1:23. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். புது பிறப்பு, புது மனிதர்களாக, கடவுள் பிள்ளைகளாக ஆக்கக்கூடியது அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையில நமக்கு ஒரு சுதந்திரம், 11வது விஷயம் அப்படின்றது, நமக்கு அவருடைய வார்த்தையில ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இதை கேட்கும்போது சில பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் வார்த்தை வந்து பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, சுதந்திரம் இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு. அது வெளித்தோற்றமாக ஆழத்திற்கு செல்லாதவர்களுக்கு அது வந்து ஒரு சுதந்திரம், ஒரு தடை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த அவருடைய ஒரு குணாதிசயங்கள் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம்.
யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31, 32. இப்போ டிராபிக் ரோட்ல வண்டி ஓட்டும் போது ரெட் லைட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். வண்டியை நிறுத்தணும், நமக்கு தடை மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நம்ம நலனுக்காக, நீண்டி ஒரு நலனை சிந்தித்து தான் இந்த வந்து சில தடைகள் கடவுள் வச்சிருக்கிறாரு, நமக்கு உதவியாக இருப்பதற்காக தான். வாசிக்கிறீங்களா? 8ல எத்தனை பிரதர்? 31, இயேசு 32. தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது அடுத்த வசனம் 32. உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உங்களுக்கு விடுதலை அது வழியா தான் கிடைக்கும். ஆண்டவர் வார்த்தை வாசிக்கும், அவர் வார்த்தை அவருக்கு செவி சாய்க்கும் போது, அவர் கீழ்ப்படியும் போது அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். பல பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் யாரால செய்ய முடியும்னு யோசிப்பாங்க. கடவுள் பிள்ளைகளாக இருக்கும்போது, அவர் வார்த்தை வாசிக்கும் போது அதை கடைபிடிக்கிறதுக்கான சக்தியும் நமக்கு ஆற்றலும் அவர் தருவார். ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். நமக்கு அது விடுதலை. சங்கீர்த்தனம் 119ல 45வது வசனம். அதெல்லாம் அந்த ஒரு வார்த்தையில் தான் உண்மையான சுதந்திரம். உலகம் சொல்லும், நீ இதெல்லாம் செய், அதெல்லாம் உனக்கு சுதந்திரம், அதெல்லாம் வந்து எதுக்கு நீ கீழ்ப்படுகிற அப்படின்னு சொல்லும். ஆனா அது ஒரு மலை மேல போய்கிட்டு இருக்கீங்க, இந்த அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை தான் நம்ம வந்து பாதுகாப்பு. நம்ம வந்து பாபத்திற்கு விழாம இருப்பதற்கு, கடவுளை விட்டு விலகி செல்லாம இருப்பதற்கு, அழிவுக்கு செல்லாம இருப்பதற்கு பாதுகாப்பு அதுதான். திருப்பாடல் 119:45 வாசிக்கிறீங்களா? உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீன் பிரைஸ் லார்ட். தடையின்றி சுதந்திரமா நம்ம நடக்க முடியும். அடுத்தது நமக்கு ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு எதிர்நோக்கு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இருக்கிற இப்போ இந்த போர்கள்லாம் நிறைய இருக்கு. பல வேலையெல்லாம் வந்து நம்ம வந்து இழந்துடும். வேலையெல்லாம் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பல பல கஷ்டங்கள், பல வேதனைகளுக்கு நம்ம சென்றுட்டு இருக்கோம். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு எதிர்நோக்கு கிடைக்கும். ரோமியர் 15:4 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எதிர்நோக்கு நமக்கு நான் மறக்கவே மாட்டேன். முதல்ல வந்து ஒரு தியானத்திற்கு போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது தான் எனக்கு ஒரு எதிர்நோக்கு கிடைச்சது. நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன். அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு எதிர்நோக்கு, தோல்வி மேல தோல்வியாக என் வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தை கேட்டமும் எனக்கு உள்ள வந்த எதிர்நோக்கு நான் மறக்கவே முடியாதனால. ரோமியர் 15:4 வாசிக்கிறீங்களா? முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எதிர்நோக்கு, நம்ம ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு எதிர்நோக்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நீங்க சிந்திக்க வேண்டியது அப்படின்றது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நெஞ்சத்தாருக்கு வந்து அவர் பேசுவது நம்ம வந்து பல வேதனைகள், ஒரு தனிமையில் விரக்தியில் நம்ம இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆறுதல் நம்ம கிடைக்கும். ஆறுதல். இன்னொரு சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து நான் வந்து விபிலியத்தை எடுத்து வாசிக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மறக்கவே முடியாது. அதெல்லாம் அவ்வளோதான். ஐயோ, நான் வந்து அழிவுக்கு சென்றுவேன், பெரிய பிரச்சனை, இனி வந்து சாவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம், தவறான சிந்தனைகள்லாம் சாத்தா மனசுல போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ வந்து கவலைப்படாத, நான் உன்னை சக்திப்படுத்துறேன், நான் வந்து உன்னை உதவி செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 41வது வசனத்துல, நானே உன்னுடைய மீட்பர். ஏசாயா 41:13-14 வாசிக்கிறீங்களா? 10 வாசிங்க, அது போதும். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.
நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்குள்ள அந்த ஒரு பயம், அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கிறத என்னால் உணர முடியும். பவுல் சொல்லுவார், கடவுள் அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது 2 கொரிந்தியர் 1:3-4. அவர் இரக்கம் நிறைந்த எல்லா ஆறுதலுக்கும் ஊற்று அவர்தான். ஆனா இந்த ஆறுதலை பெறணும்னா அவர் வார்த்தை எடுத்து வாசிக்கணும். நம்ம வாசிக்காம தானா ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து வரும்? 2 கொரிந்தியர் 1:3-4 வாசிக்கிறீங்களா? நம் நம் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? ஸோ ஆறுதல் அவர் தருவார். பலவிதமான துன்பத்தில் இருக்கின்றவர்கள் வந்து ஆண்டவர் வார்த்தையை வாசிச்சு நிறைய பேர் வந்து ஆறுதலை பெற்றிருக்கிறது வந்து அனுபவம். ஆண்டவர் வார்த்தை. அதனாலதான் இந்த கவுன்சிலிங் செய்யும் போது பைபிளோட நீங்க வாங்க, பைபிள் இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு வராதீங்கன்ற. ஆண்டவர் வார்த்தை வழியாக நான் வழி நடத்துறேன்னா வேற வழி நடத்தல கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. சரி, அவங்களால உங்களுக்கு வாசிக்க முடியாது, படிப்பறிவு இல்லை அப்படின்னா அது வேற விஷயம். அப்பவும் ஆண்டவர் வார்த்தையை பேசிட்டு தான் வந்து நான் வந்து வழி நடத்தலே கொடுப்பேன். ஆண்டவர் வார்த்தையிலிருந்து அந்த ஒரு ஆறுதல், ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம வாழணும், ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும். அப்படியே இப்ப இந்த காலகட்டத்தில் நமக்கு படிப்பறிவு இல்லைன்னே வச்சுக்கும், ஆனாலுமே நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்கலாம். யூடியூப்ல எல்லாம் வந்து ஆடியோலாம் இருக்கு, பைபிள் ஆடியோ இருக்கு, நம்ம கேட்கலாம். பல ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆண்டவர் வார்த்தையின் வழியாக ஆசீர்வாதங்கள், பல கைமாறுகள் கடவுள் தருவார். யாக்கோபின் நூல் 1:25 அதுக்கு செவி சாய்க்கின்றவர்கள் அவங்க செய்யற அனைத்து விஷயங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. சும்மா சில ஆசீர்வாதங்களும் இல்லை, எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெறலாம். யாக்கோபு 1:25 வாசிக்கிறீங்களா? ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவங்க செய்யற எல்லாத்துலயும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, எல்லாத்துலயும். இந்த ஒரு விஷயத்துல ஆசீர்வாதம் வரும், இந்த ஒரு விஷயத்துல ஆசீர்வாதம், பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் வரும், இதுல ஆசீர்வாதம் வரும், அப்படி இல்லை. எல்லா விஷயத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆனா ஆண்டவர் வார்த்தையை வாசித்தால் மட்டும் பத்தாது, அதன்படி நடக்குகின்றவர்கள் நடக்கணும். ஆண்டவரே இதன்படி நடக்கிறது நம்ம சொந்த சக்தியால முடியாது, சொந்த ஆற்றலால முடியாது. ஆண்டவர் வசனத்தை வாசிச்சு அதை கடைபிடிக்கிறதுக்கான கிருபை நீங்க நாடுங்க. அது உதவி செய்வார். அவர் தருகின்ற ஆற்றலால் நம்மளால அது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்மளால செய்ய முடியும். அந்த ஆற்றல் அவர் தருவார். உயிருள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி டிலைட் அப்படின்னு போட்டுரும். அதுல ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேணும். அவர் வார்த்தையில நமக்கு ஒரு மகிழ்ச்சி தேவை. நமக்கு பல பேர் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு நான் கடவுள் என்கிட்ட பேச போற கடவுள் அந்த ஒரு ஆண்டவர் வார்த்தை மேல ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேணும். இந்த மகிழ்ச்சி இல்லாததுனாலதான் நம்மளால அந்த ஒரு வளர்ச்சி நமக்கு கிடைக்கல. அதுல வந்து இன்னும் ஆழங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நம்ம அத பல ஆசீர்வாதங்கள் நம்மளால பெற முடியல. புரியுதுங்களா? அதுல எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற முடியும். அவர் மகிழ்ச்சி இருக்கும்போது, அவர் வார்த்தையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும்போது, ஆள் மனதில் நம்ம அது ஒரு மகிழ்ச்சி வேணும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் மேலான ஒரு மகிழ்ச்சி இதுல நமக்கு தேவை. அப்போ நமக்கு இந்த ஆழங்கள், இன்னும் ஆழங்கள், மேலான ஆழங்கள் இருக்கு அதுல. நான் சொன்னேன் இன்னைக்கு கூட வந்து கடவுள் ஒரு விஷயத்தை புதுமையாக அவர் வெளிப்படுத்தினார்.
இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. இன்னும் இன்னும் ஆழங்கள் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் ஆண்டவர் சொல்றாரு. சங்கீர்த்தனம் 1ல 2வது வசனம், மகிழ்ச்சி அவர் வார்த்தையில இருக்கணும். வாசிக்கிறீங்களா? சங்கீர்த்தனம் 1ல 2. ஆனால் அவர் ஆண்டவன் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆமீன். ஆமீன். இந்த மகிழ்ச்சி இருக்கிறவன் தான் இரவும் பகலும் சிந்திப்பான். இரவும் பகலும் சிந்திக்கிறதுனா என்ன? காலைல இருந்து நைட்டு வரைக்கும் சிந்திக்கிறதா? இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு சிந்திக்க தோணலாம், சில நேரத்துல தோணாம கூட இருக்கலாம். ஆனாலும் விபிலியத்தை எடுத்து வாசிக்கணும். இரவு அப்படின்றது நமக்கு நமக்கு வந்து மகிழ்ச்சி இல்ல. வீட்டுல பிரச்சனைகள், வேதனைகள், சோர்வு, உடல் நலம் சரியில்லைனா கூட அது வந்து இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த நேரத்திலையும் விபிலியத்தை எடுத்து வாசிக்கணும். அவர் வழி நடத்த நீங்க பெறுவீங்க. அந்த இரவு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இரவும் பகலும் வந்து பகல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். எல்லா நாளும் அவர் கடவுளுக்கு ஒரு நேரத்தை விபிலியத்தை வாசிக்க போறேன், இந்த நேரத்துல பெஸ்ட் நேரம் அப்படின்றது காலையில். சில பேர் வந்து நான் நைட்டு வாசிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாசிக்கிறேன். கடைசியில் அதை வாசிக்க மாட்டாங்க. நேரம் இல்லை அப்படின்ட்டு பிரதர் அப்படின்றோம். கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுக்குறீங்கன்னா முதல்ல எழுந்த உடனே முதல்ல விபிலியத்தை வாசிக்கணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இது மனசுக்கு வர மாட்டேங்குது, வேற ஏதோ பல விஷயங்களுக்கு போயிடுது அப்படின்னு. உங்க பெட், நீங்க படுக்கிற இடத்துல பக்கத்திலேயே வந்து விபிலியத்தை வச்சுக்கோங்க. அப்ப நீங்க மறக்க மாட்டீங்க. எழுந்த உடனே விபிலியத்தை தான் வந்து கண்ணுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. பெட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பைபிளை வச்சுக்கோங்க. எழுந்த உடனே முதல் விஷயமா வந்து விபிலியத்தை எடுத்து வாசிங்க. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சது இல்லை அப்படின்னா மத்தேயுல இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. வாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் வந்து தொடக்க நூல்ல இருந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல, மத்தேயுல இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. அவர் உங்களோட பேசுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மற்றவங்களை ஆசீர்வாதம், உங்களுக்கு மற்றவர்கள் வளர்ச்சி கொடுக்கிற அளவுக்கு உங்களை வழி நடத்துவார். சரிங்களா? எரேமியா, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 27ல இருந்து 32 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 சீடர்கள் இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் எம்மாவுசுக்கு திரும்ப வருகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில வந்து அங்க கடவுளுடைய இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் என்ன? அவரையே வெளிப்படுத்துவதற்கு முன்னாடி அவர் பல விஷயங்களை எடுத்து காட்டுறார். வார்த்தையிலிருந்து எடுத்து காட்டுறார். கடவுள் இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகின்றார். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உள்ளத்துல எப்படி இருந்தது? நெருப்பாக இருந்தது. ஏன்னா ஆண்டவன் வார்த்தை அவருடைய அரியணையிலிருந்து வருது. அவருடைய அரியணையில் நெருப்பு இருக்கு. நெருப்பு, the fire from the throne அப்படின்னுவாங்க. நெருப்பு அவருடைய அரியணையிலிருந்து வருகின்றது அவருடைய வார்த்தை. சரிங்களா? எல்லாம் வல்ல வார்த்தை. இந்த வார்த்தையின் ஆழங்கள் நம்ம வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கல, இன்னும் நிறைய இருக்கு. லூக்கா நற்செய்தி 24ல 27ல இருந்து 32 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது
நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். உள்ளம் அந்நேரமே பற்றி அவர்கள் உள்ளம் பற்றி எரியணும். எரேமியா 23:29 எடுத்து வாசி. அவர் வார்த்தை நெருப்பாக இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இதயம் பாறை மாதிரி இருக்கலாம். அவர் வார்த்தையை வாசிக்கும் போது சும்மா உள்ளத்துல வாசிக்கிறது இல்ல, உச்சரிக்கணும். நம்ம வார்த்தையை வாசிக்கும் போது பாறையாக இருக்கலாம். ஆனா அது வந்து ஒரு மாற்றம் கொண்டு வருவார். பல வருடங்களாக இந்த மாதிரி பாறையா இருந்திருக்கலாம். கடவுளை தெரியாத நபராக கூட இருக்கலாம். அவர் வார்த்தையை வாசிக்கும் போது மாற்றம் வரும். எரேமியா 23:29 வாசிக்கிறீங்களா? என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் அரியணையில அந்த ஒரு நெருப்பு இருக்கு. சரிங்களா? எசேக்கியேல் புத்தகத்துல போட்டிருக்கும். அந்த அரியணையிலிருந்து அவர் வார்த்தை வருகின்றது. அதான் நம்ம இன்னைக்கு சாலமோனின் ஞானம் 18வது அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். எல்லாம் வல்ல வார்த்தை அவருடைய அரியணையிலிருந்து வருகின்றது. லீப் ஃப்ரம் ஹெவன், விண்ணகத்திலிருந்து, அரியணையிலிருந்து வருகின்றது. வார்த்தை ஊடுருவி செல்லும். எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் வல்ல வார்த்தை நமக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தனிமை நீங்கும், சோர்வு நீங்கும். விடுதலைகள் எவ்வளவு பெரிய அசுத்த ஆவியாளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வார்த்தையை வாசிக்க உங்களுக்கு விடுதலைகள் வரும். பயம் நீங்கும், வெற்றி வரும், இச்சையின் ஆசைகள் உடைக்கப்படும், நோய்கள் நீங்கும், நாவலர் கட்டுகள் உடையும், கண்கள் திறக்கப்படும். அவர் வார்த்தையை நீங்க வாசிச்சு அதை செவி சாய்க்கிறதுக்கு நீங்க தயாராக இருந்தால், சரிங்களா? ஒரு ஆர்வம் நமக்கு தேவை. பல பேர் நம்ம வந்து அது ஆண்டவர் வார்த்தையை அணுகி செல்ல வேண்டிய ஒரு முறை ஒண்ணு இருக்கு. ஏசாயா 62 62 வந்து 2வது வசனம், அது ஒரு நடுக்கத்தோடு நம்ம வந்து செல்லணும். 65 நினைக்கிறேன், ஒரே செகண்ட். 65 66:2 வாசிக்கிறீங்களா? ஏசாயா 66:2. இவை இவை அனைத்தும் அனைத்தும் என் கையிலே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுக்கு அஞ்சுவோர், tremble at my word, அஞ்சி வந்து அவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து நம்ம வாசிக்கும் போது இந்த மாற்றங்கள் வரும். சரிங்களா? பயம் இருக்கா? ஹெப்ரேயர் 13:5-6 எடுத்து வாசிங்க. வெற்றி தடைகள் உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கு, நீங்கணுமா? ஏசாயா 45:2-3 எடுத்து நீங்க வாசிங்க. இச்சையின் ஆசை இருக்கா? 1 கொரிந்தியர் 6:15-20 எடுத்து அறிக்கை இடுங்க, அது நீங்கும். நோய்கள் நீங்கணுமா? 1 பேதுரு 2:24 வைத்து ஜெபிங்க. நாவு கட்டுப்படுத்தும். நாவு வந்து தூய்மையா இருக்கணும் விரும்புறீங்களா? திருப்பாடல் 141:3-4 எடுத்து வாசிங்க. கண்களில் ஒரு தூய்மை விரும்பணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? திருவழிபாடு 1:14 எடுத்து நீங்க வாசிங்க. ரெவலேஷன் திருவழிபாடு 1:14. எல்லாத்துக்குமே வந்து மருந்து ஆண்டவர் வார்த்தையில் இருக்கு. அந்த மருந்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? அவருடைய வார்த்தை வந்து ஒரு மருந்தாகவும் நமக்கு இருக்கு. சரிங்களா? அது ஒரு மருந்தாகவும் நமக்கு இருக்கும். சரிங்களா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20-22 வாசிக்கிறீங்களா? அவர் வார்த்தை வந்து ஒரு மருந்தாகவும் இருக்கும். நீதிமொழிகள் 4:20-22. பிள்ளாய், என் வார்த்தைக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி. என் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதியவை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும்.
விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அது கடைசி ஒரு 2-3 நிமிஷங்கள் உங்களுக்கு இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? லாஸ்ட் ஃபியூ வேர்சஸ் நீங்க சொன்னீங்களா பிரதர், அது மட்டும் பயத்துக்கு ஹெப்ரேயர் 13:5-6 வெற்றி தடைகள் நீங்கணும் வாழ்க்கையில அப்படின்னா ஏசாயா 45:2-3 இதை உச்சரிச்சா பத்தாது, அது வந்து உங்களுக்காக அதை மாற்றுங்க, அது ஒரு ஜெபமாக மாற்றுங்க. இச்சையின் ஆசை இருக்கா? இப்போ 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15-20 நோய் நீங்கணும். 1 பேதுரு 2:24 நாவுகள் கட்டுகள் இருக்கு, ஆண்டவர் வார்த்தையின்படியா வாழணும் நீங்க விரும்புறீங்க. பொறுமையா சொல்லுங்க. சாரி, நேரம் இல்லை. வேற ஏதாவது நம்ம வந்து வேணா அது குரூப்ல போட்டுடுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங். பிரதர், ஆக்சுவலா மார்னிங் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரேயர் எதுவும் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, பைபிள் வாசிச்சாலே ஓகேவா? ஜெபிச்சுட்டு வாசிச்சுட்டு நீங்க ஜெபிக்கலாம், ஜெபிச்சுட்டு வாசிக்கலாம். எப்படி எப்படி ஆவியானவர் வழி நடத்துறாரோ பண்ணலாம், நீங்க பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு வந்து முதல்ல எழுந்த உடனே வந்து ஜெபிச்சுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. முதல்ல பைபிளை வாசிக்கணும்னா வாசிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா டெய்லி பைபிள் வாசிக்கணும். அதனுடைய முக்கியத்துவம், அதுல வரக்கூடிய பல ஆசீர்வாதங்கள். நான் சொன்னது இப்ப எனக்கு வந்து சொல்ல முடிஞ்ச சில விஷயங்கள். என்ன கேட்டீங்கன்னா இன்னும் ஆழங்கள் இருக்கு அதுல. சரிங்களா? ஓகே. ரிலேட்டட் டு தட், இப்போ ப்ராவர்ப்ஸ் நீங்க சொன்னீங்க நியூ டெஸ்டிமெண்ட்ல இருந்து தான் வாசிக்கணும்ட்டு. பட் ப்ராவர்ப்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க வந்து திரும்ப அதுக்கப்புறம் தொடக்க நூல்ல இருந்து வாசிச்சு திரும்ப நீங்க நீதிமொழிகள்லாம் முடிச்சு மலாக்கி வரைக்கும் வரலாம். சரிங்களா? இல்ல இப்போ ப்ராவர்ப்ஸ் சாம்ஸ் பிடிச்சிருக்கா, அப்படி வாசிச்சுட்டு திரும்ப நியூ டெஸ்டிமெண்ட் அப்படி வாசிக்கலாமா? முதல்ல எப்பவுமே வந்து, ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். புரியுதுங்களா? அப்பதான் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள். நான் சொன்னதை நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் சீடர்கிட்ட அவர் சொல்லி இருக்கிறாரு. சரிங்களா? மத்தேயு 28:20 teach them to observe all that I have commanded. நான் கட்டளை இட்டதை நீங்க சொல்லி கொடுங்க. அதனாலதான் வந்து நற்செய்தியை முதல்ல நம்ம வாசிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் பழைய சொல்லுங்க. தெளிவா இருக்கா? நமக்கு பிடிச்சிருக்குன்றது முக்கியம் இல்ல, கடவுளுக்கு எது முக்கியம், கடவுளுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். பிரதர், ஐ ஃபீல் இது கொஞ்சம் இரலவெண்டான கொஸ்டினா இருக்கலாம். இப்போ பைபிள் வந்து 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே கம்போஸ் ஆச்சு. ஐ மீன் நியூ டெஸ்டிமெண்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டிமெண்ட். அந்த டைம்ல அண்ட் புக்கா வந்து இங்கெல்லாம் ரீச் ஆகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆச்சுல. பட் அப்போல்லாம் கடவுள் எப்படி பேசியிருப்பாரு? ஜஸ்ட் இஃப் யூ வுட் லைக் டு ஆன்சர். விபிலியம் அது எப்படி வந்தது அப்படின்றது வந்து என்ன சொல்லணும்னா, அது ஒரு ஒரு இது இருக்கு. சரிங்களா? ஆண்டவர் வார்த்தை இருந்தது. அது வந்து இந்த காலகட்டத்து மாதிரி கிடையாது. அந்த காலகட்டத்துல எல்லாருமே மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஆண்டவர் வார்த்தையை அவங்க பேசுவாங்க, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாமே மனப்பாடமா வச்சிருந்தாங்க வார்த்தையை. வார்த்தையை வந்து அதனுடைய விளக்கத்தை தான் வந்து அவங்க வந்து போதித்து கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? ஸோ 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த பைபிள்லாம் வந்து எழுத்து முறையிலேயே முன்னாடியுமே இருந்தது. சரிங்களா? அது வந்து சில இடத்துல பிபிலியத்தெல்லாம் வந்து திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி, அது பேப்பர்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால அதெல்லாம் கெட்டி வச்சிருந்தாங்க. அது முன்னாடியே இருந்தது. அது வந்து எப்படின்னா மற்றவர்களுடைய மனசுக்குள்ள அதான் வந்து அது மனப்பாடமா இருக்கணும். அது வந்து இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அது மனப்பாடமா இருக்கணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். உங்க உள்ளத்தில் இருக்கணும், அது உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அது இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் நினைக்கிறேன். should be in your mouth and அதை ஆமா, அது உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அது மனப்பாடமா வைக்கிறது அப்படின்றது அந்த காலகட்டத்துக்கு ஒரு இது அந்த மாதிரி இருந்தது. மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவங்களுடைய ஒரு கட்டளை. அது கடவுள் கொடுத்திருந்த ஒரு வழி நடத்துதல். ஸோ என்ன சொல்லுவாங்க, ஸோ அது வந்து அதுக்கேற்றபடியான சில போதனைகள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
ஓகே. ஸோ ஐ don't know if I'm sure if I have answered your question. உங்க கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்னு தெரியல. கொஞ்சம் டவுட் இருக்கு. இப்போ ஏசாயாவெல்லாம் ஏட்டு சூழலாம் ஆண்டவரை படிச்சிருக்கா. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு தானே பிரதர்? ஆமா ஆமா, அதான் கரெக்ட் தான். ஆண்டவர் 2000 படிச்சிருக்கு. வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏசாயா நூலை படிச்சாருல்ல? ஆமா கரெக்ட் தான். ஆனா அது வந்து இப்போ இந்த காலகட்டத்துல எல்லாரும் கரத்திலையும் இருக்கிறதை போல் அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல கிடையாது. இல்ல. ஓகே. அதுதான் அவர் சொல்ல வராரு. ஓகே. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை அதிகம், எல்லார் வீட்லயும் இருக்காது. இப்போ அரசர்கிட்ட குருத்தோர்கள் கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். ஏன்னா விலை அதிகம்ன்றதுனால தான். இப்போ வந்து அந்த கியூட்டன்பர்க் இதெல்லாம் வந்து பிரிண்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாக எல்லார்கிட்டையும் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு நான் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது கேள்விகள் தான் தயக்கப்படாம மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise you my king, praise you savior, praise you healer, praise you redeemer. வார்த்தையின் தாகத்தை எங்க உள்ளத்தில் தாரும் ஆண்டவரே. வார்த்தையின்படியா வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஹalleluya. God bless you. Have a nice day. Thank you.